ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிப்ரவரி 1 ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் வந்துட்டு பெய்டு ட்ரைனிங் செஷன் வந்து துவங்குது. இது 1 month கோர்ஸ், 8 கிளாஸஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆஃபராக வந்துட்டு 2 பேட்சில் இணையிற வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்குறோம். நமக்கு பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ட்ரைனிங் செஷனில் இருக்காது. நமக்குன்னு, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணணும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அப்போது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல்கள் பதிவாகத்தான் நம்மளுடைய பயிற்சி இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜனவரி 31 ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் இருக்கு. டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி பார்க்கணும், எதற்கு பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நம்மளோட ரெஃபரலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபோ நிறுவனத்தில் வந்துட்டு அதனுடைய வகுப்புகள் இருக்கும். அடுத்தது வந்துட்டு பிப்ரவரி 7 சென்னையில் வந்துட்டு நடக்குது. இதில் வந்து ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எதற்கு பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இருக்கும். இது சென்னையில் நடக்குது. இதனை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908. இந்த மாதிரி நீங்கள் தகவல் கேட்கும்போது நீங்கள் எதற்காக என்கொயரி பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் அப்படின்னு போட்டு ஈரோடு ஆர் சென்னை அப்படிங்கிற பதிவு பண்ணிங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் வந்துட்டு பெய்டு ட்ரைனிங் செஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய என்கொயரி அதை போட்டு பதிவு பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சர். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரைபடத்தில், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் ப்ரீமியம் நேற்று வந்து நமக்கு ஏடிஎம் க்ளோசிங் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு முன்னாடி தான் நம்ம பதிவு பண்ணோம். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டிருக்கிறது இது வந்து காமன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த காமன் ஏரியாவும் இந்த பேரல் ஏரியா இதைத்தான் நம்ம வந்துட்டு தனியாக எக்ஸ்ட்ராவாக பதிவு பண்ணியிருக்கோம். மற்றபடி மற்றது எல்லாமே நம்ம வீடியோலேயே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு 2500 புட்டோட எஸ்டர்டே ஹை 140, அதை பேஸ் பண்ணி தான் 24,960 நம்ம போட்டிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே போகல. அப்போது புட் செல்லர் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் 100 ரூபாய்க்கு செல் அடித்தா 101 ரூபாய் இல்லை 110 ரூபா போனால் எனக்கு லாஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாகவே நம்ம அப்படித்தான். ஆனால் நமக்கு இப்போ 140 ரூபாய் அப்படிங்கிற ஒரு ஹை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த 140 ரூபாய்க்கு மேலே போனால் லாஸ் தான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் நமக்கு ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தால் மட்டும்தான், அதுவும் இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் அந்த 140 ருபீஸை நம்ம ஃபுல்லாகவே இன்ட்ரென்சிக் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி 24,960 நம்ம வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அதைத்தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போ என்ன நல்லா யோசிச்சா உங்களுக்கு தெரியும், புட் ஆப்ஷனுடைய ஹை வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக கிரியேட் ஆகுது, கால் ஆப்ஷனுடைய ஹை வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆகுதுங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 கால் புட்டோட மீட்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்தது இங்கே எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து காமன் ஏரியா, ஒரு 90 ருபீஸ் டு 144 வந்து ஒரு காமன் ஏரியா. அதற்கு கீழே தான் 2 பேருமே மதியத்திற்கு பிறகு ட்ரேடு நடந்திருக்காங்க. அப்போ 114 அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, 25,100 140 ரூபாய் மைனஸ் பண்ணா 24,950. அதே போல 25,250. ஸோ இதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்க போறாங்க அப்படிங்கறதான் இது இண்டிகேட் பண்றாங்க. ஸோ இதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இது வந்து நம்ம மெம்பர்ஷிப்பா இணையறவங்களுக்கு நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரும் சரி, மீட்டிங் பாயிண்ட்டும் ட்ரேடிங் வியூல ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாவே நம்ம கொடுக்குறோம். மெம்பர்ஷிப் தகவல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9842610908. மெம்பர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வீடியோஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம். மார்னிங் வீடியோஸ் நம்மளுடைய
என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உங்களை வந்து கணக்கீட்டின் அடிப்படையில் பார்ப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும். இதுலயும் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. ஓகே, மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வால்டைல் இருந்திருக்கு. அப்ப இந்த வால்டைலுக்கு காரணம், அப்போ ஒரு கிரிக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிச் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அப்போ பிச் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம விளையாடுறது நம்ம திறமையா இருந்தாலும் கூட அந்த பிச்சோட தன்மை நம்மளுக்கு வேணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிச் ரிப்போர்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சான்னு பார்த்துட்டு ஹை ஸ்கோர் கவனிப்பாங்களா இல்ல பிளேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ மார்க்கெட்டை பார்த்ததுமே நம்ம சில விஷயங்களை எடுக்கணும். ஒரு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கிறவங்க இதை உன்னிப்பாவே கவனிக்கணும். அப்போ ஏடிஎம் பிரீமியம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்தியா விக்ஸை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்தியா விக்ஸ் அதிகமா இருக்கிற வர மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சடனா மார்க்கெட் கீழே வந்தாங்க, இது மேல போனாங்க, திருப்பி கீழே வர்றாங்க, மேல போறாங்க. அப்ப இந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு இந்தியா விக்ஸ். அதே மாதிரி நமக்கு ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு நிப்டி ஹை லோக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 புள்ளிகள் நடந்திருக்கு. அப்ப ரேஞ்ச் அதிகமாகிறது. அப்போ ஆப்ஷன் பையருக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்ச் தேவை. அப்ப இந்த வால்டிலிட்டி இருக்கும்போது என்னன்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததா இருக்கும். இந்த ஆப்ஷன் பையர் எப்படி இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வால்டைல் மார்க்கெட்ல போய் நம்ம வந்து ஒரு ஹைல ஒரு பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல ஒரு பிரீமியத்தை பை பண்றதை விட நீங்க ரிஸ்க் கம்மியா எடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு லோல இருந்து யார் இன்க்ரீஸ் ஆகுறாங்களோ அவங்க சைடு டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியா இருக்கும், ரிவார்டு வந்து பெருசா இருக்கும். அப்போ நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது வந்து லோவை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ மார்க்கெட்ல ரிவர்ஸ் ட்ரேட் பண்றவங்க இதுல அதிகமா ஜெயிப்பாங்க. இப்போ மார்க்கெட் ஹை போகும்போது பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகும் நினைக்கிறத விட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கெட் வந்து உகந்த மார்க்கெட்டா இருக்கும். அப்போ ஹைல போய் புட்ட லோல பை பண்றவங்களுக்கும் மார்க்கெட்டோட லோல போயிட்டு கால் ஆப்ஷன் லோல பை பண்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்துட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். எப்போ இந்த மாதிரி வால்டைல் மூவ்மெண்ட்ல. அப்ப மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, மூவ்மெண்ட் இல்லாத போது ஒரு ஸ்ட்ராட்டஜியும். அப்ப அதுக்காக என்ன பண்ணணும், ஒன் சைட் மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட், அதே மாதிரி சைடுவே மார்க்கெட், 3 வகையான மார்க்கெட் இருக்கு. இதை பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும். அவ்வளவுதான். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சமீபத்துல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் சைஸ் பாருங்க, இங்க எவ்வளவு கேண்டில் சைஸ் இருக்குட்டு. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விக்ஸ், இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. நீங்க லைஃப் ஹை மார்க்கெட் இந்த லைஃப் ஹை வரும்போதே இந்தியா விக்ஸ் 9க்கு கீழே இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 12 தாண்டிடுச்சு. இப்ப இன்னைக்கு கூட 15 ரீச் பண்ணிட்டாங்க. இப்ப இது பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணுது. நம்ம அதிகமா கிராஃபோட லைன்ஸை நம்ம பார்த்தது இல்ல, பாக்குறது இல்ல, இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்காக. இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைடா இறங்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்சுவலா நான் கரெக்டா போடல, இருந்தாலும் இந்த 2 டாப்பிங் நம்ம டச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைடா இப்படி இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ நமக்கு இதை நீங்க வந்து ஒரு டெய்லியில வச்சுக்கணும். டெய்லியில இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட லோவை நமக்கு பிரேக் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ மார்க்கெட் 24,900 ஒரு நல்ல சப்போர்ட் பேசிஸா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 24,900க்கு கீழே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு இதை வீக்லியாவும் கன்வெர்ட் பண்ணி நீங்க பார்க்கணும். அப்ப வீக்லியில எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி
இந்த வீக்லி கேண்டில் இப்போ நமக்கு வீக்லி ரேஞ்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட ரேஞ்சு 250 to 300 புள்ளிகள் கிடைக்குது அப்படின்னா இப்போ வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கும்போது ஒரு 500 to 700 புள்ளிகளுக்கு மேலேயே கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியா விக்ஸ் பார்த்துக்கோங்க. இண்டிசஸில் போயிட்டு நான் எல்லாமே என்எஸ்சி வெப்சைட்டில் தான் நம்ம வந்துட்டு உங்களுக்கு டேட்டாஸை எடுத்து நான் காமிக்கிறேன். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 16 போயிருக்காங்க. இன்னைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா 13.90, நமக்கு 14.45 நமக்கு முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா 10க்கு கீழே 10 to 15, 15 to 20, 20 to 25, 25 to 30 அப்படின்லாம் பார்க்கணும். இது அதிகரிக்க அதிகரிக்க மார்க்கெட்ல பேனிக் சிச்சுவேஷன், அதாவது வால்டைல் மூவ்மெண்ட். அப்போ இங்க என்ன ஆகும்னா மார்க்கெட் சடனா ஸ்பீடா மேலே போகும். மேலே போன மார்க்கெட் அப்படியே ஸ்பீடா இறங்கும். அப்போ இங்க மார்க்கெட்ல ஒரு ஸ்பீடு இருக்கும். இந்த ஸ்பீடு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஜாலியான ஒரு ரிவர்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கெல்லாம் ஜாலியா ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ ரிவர்ஸ் ட்ரேட் வால்டைல் மார்க்கெட்ல ஒரு ரிவர்ஸ் ட்ரேடுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும்போது அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா சின்ன பிரீமியம் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய பிரீமியமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போன இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் ஒரு 100 to 130 இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. இதுக்கு தான் இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்போ இன்னைக்கு 25,300 நமக்கு இருக்கு. எப்படி க்ளோசிங் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்பீரியன் வந்துட்டு நெக்ஸ்ட் February 3 நான் இது பண்ணிக்கிறேன். இன்னும் செட்டில்மெண்ட் வரல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 254 ரூபா 231. அப்போ கிட்டத்தட்ட 240 அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம கிராஃப்ல போட போறோம். ஆனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. எப்பவுமே இந்த எல்டிபி க்ளோசிங் ப்ரைஸா கிடைக்காது. கடைசி நேரத்தில் 3.15 இருந்து 3.30 ஒரு பெரிய மூமெண்ட் நடந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூம் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. அதனால செட்டில்மெண்ட் ப்ரைஸை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இது முடிஞ்சதுனால நம்ம வந்துட்டு உடனே இதில் போயிட்டு நம்ம மாற்றணும். இப்போ நமக்கு February 3 ஓகே, இப்போ நான் இந்த போட்ட கோடெல்லாம் அழிச்சிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். என்னன்னா இப்போ நம்ம காமன் ஏரியா அண்ட் பேரல் லைன் மட்டும் தான் இப்போ நம்ம போட மாட்டோம். அது பெய்டு மெம்பர்ஸுக்கு நான் போட்டு காமிக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம இதோட லைன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேட்டாஸ் பார்த்துக்கோங்க. நமக்கு 254 230 நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் கிடைக்கல. இருந்தாலும் நம்ம வந்துட்டு இது பேஸ் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வச்சு போடுறேன். ஆனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வேற தான் வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது 240. இப்போ வந்து கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் புட் ஆப்ஷனோட ப்ரைஸை விட 20 ரூபா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 25,320 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அப்போ நான் 25,320 நான் ஒரு லைன் போட்டுறேன். இதுக்கு பிளாக். ஓகே, இப்போ மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் 300 காலோட லோ புட்டோட லோ அதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ காலோட லோ 170 ரூபாய். அப்போ இந்த 300ல 25,300ல இருந்து அந்த 170 ரூபாயை ஆட் பண்ணுங்க. அப்போ 470 25,470. அப்போ அதுக்கு வந்துட்டு நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகே, புட் ஆப்ஷனோட லோ வந்துட்டு 224. அப்போ இது மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 25,076 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகே, அப்போ இது வந்துட்டு நமக்கு புட் ஆப்ஷனுடைய லோவை மைனஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். இது வந்து நமக்கு கால் ஆப்ஷனுடைய லோவை ஆட் பண்ணியிருக்கிறோம்.
25,300 அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ்ல வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்தது காலோட ஹை 258. அப்போ 300ல இருந்து 258 ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 558 வரும். ஏதாச்சும் நான் கால்குலேஷனை தப்பா போட்டிருந்தா அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஒரு ரெட் மார்க் கொடுத்துறேன். ஓகே. புட் ஆப்ஷனுடைய லோ வந்து 458. அப்ப 25,300ல இருந்து 400 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 24,900 வரும். அதுல அப்ப 24,842 அப்படிங்கிற ஒரு டேட்டா வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காலோட லோவை ஆட் பண்ணி போட்டிருக்கோம், காலோட ஹை ஆட் பண்ணி போட்டிருக்கிறோம். யாரோடதுன்னா 25,100ஓடது மைனஸ் 25,100 புட்டோட லோவையும் புட்டோட ஹையும் மைனஸ் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு இங்க பேஸ்ல நமக்கு 240 ரூபா வருது. அப்போ அந்த 240 பிளஸ் ஆர் மைனஸ் பண்றேன். அப்போ கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்க்கு நான் என்ன பண்றேன் 25,540 அப்படிங்கிற ஒரு டேட்டா போட்டு அதுக்கு கலரிங் நான் மாத்திடுறேன். அப்போ அதே மாதிரி மைனஸ் புட்டோட பண்ணும்போது 25,060 அப்படிங்கிற ஒரு டேட்டா. ஓகே. ஸோ இதை தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் ஆட் பண்ணி 240 + 240 480 வச்சு 500 பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். அப்போ 25,800 வரும். அதே மாதிரி 24,800 வரும். அதுக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ் நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். எக்ஸ்பெரி மாத்திரேன் 25,000 புட் 25,200 கால் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 25,000 to 25,200க்குள்ள இருக்குன்னு பார்க்குறாங்க. ஆனால் மார்க்கெட் இப்போ மேலே முடிஞ்சிருக்கு 25,300லயே போய் முடிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நேற்றைய க்ளோசிங் நம்ம செக் பண்ணவே இல்லை. நேற்றைய க்ளோசிங் நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ டிகே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிடும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 25,150, இதில் 264 290. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 275ன்னு வச்சுக்கலாம். அப்போ 275லிருந்து 240 அப்படின்னா 30 பாயிண்ட் டிகே ஆயிருக்கு. ஸோ இந்த 240 + 240 நமக்கு 480. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு இது ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 280 560 ரூபா வருமா? இந்த ரெண்டு பிரீமியத்தையும் இன்னைக்கு ஆட் பண்ணும்போது அது நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு நமக்கு ரெண்டு எட்ஜஸும் நமக்கு ஒரு இது கிடையாது. ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிச்சுக்குவாங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. பிரீமியம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரீமியம் இருக்கு அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 ரூபாய்க்குள்ள இருப்பாங்க. இப்பெல்லாம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் தாண்டியே போயிருக்கும். எக்ஸ்பைரி பிப்ரவரி 24. $59,700. எல்டிபி பாருங்க 938 954. அப்ப எவ்வளவு தூரம் இங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப 59,700லிருந்து பிளஸ் 1000 மைனஸ் 1000. அப்ப மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட 58,700லிருந்து 60,700 வரை நமக்கு இம்பாக்டட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். ரேஞ்ச் நமக்கு பெருசா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியும் எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 20, இந்த பக்கம் வந்துட்டு நமக்கு 14. ஒரு இம்பேலன்ஸ் இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கு. அந்த இம்பேலன்ஸ் இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கனால கண்டிப்பா மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு மொமெண்டம் இருக்கத்தான் செய்யும். அதையும் உன்னிப்பா கவனிங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பாருங்க.